வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரம்யா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க டிஃபார்ம் முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக மெடிக்கல் வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. படித்து முடிச்சுட்டு அவரும் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்க பிரிஞ்சிட்டதாகவும் அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சதாகவும், ஸோ அவன் அங்கேயே லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனிமையில் இருக்கிற இவங்களுக்கு இப்போ உடனடியாக இவங்களுடைய அப்பா அம்மாவே மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ வரக்கூடியவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நல்ல குணமானவராக வேணும். குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும். அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிலட்சுமி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. சிக்கன் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. காடு ஒரு 4 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் இவங்க கோழிகள்லாம் வாங்கி வச்சு சிக்கன் கடை நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நாட்டுக்கோழி வளர்ப்பவும் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க எதிர்பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் விவசாயம் தெரிஞ்சவராக இருந்தாலும் ஓகே தாங்க. இல்லை இந்த மாதிரி இதை ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிக்கலனாலும் ஓகே தாங்க. நான் நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். என்னோடய குழந்தைங்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வரக்கூடிய மணமகள் மனைவி இல்லாதவங்களாக இருக்கணும் அல்லது விவாகரத்து பண்ணுறவங்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை பற்றி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.